மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் Black Sheeps 2020. டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் சத்யாவில் குலுக்குலி ஏசி ஆஃபர் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் பவர்ட் பை அன்னமால் இன்ஸ்டிடியூட். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. Venue partner Rico Banquets. ஹலோ, சத்யா ஏஜென்சிஸ் மற்றும் மில்கி மிஸ்ட் பிரசன்ஸ் Black Sheeps 2020. ஸோ இந்த எபிசோடில் முன்னாடி எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க, நிறைய ஃபன் பண்ணியிருக்கோம், நிறைய விளையாண்டுருக்கோம், அப்போலாம் பண்ணி ஜாலியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த டீம் நான் இப்போ கூப்பிட்றதுக்கு எனக்கு பயமாக இருக்கு. ஏன்னா இவங்க ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இவங்க வேறு மாதிரி போல் நம்ம கூட ஜாலியாக விளையாட மாட்டாங்க போல், நம்ம கேமை வந்து புரிய வச்சு விளையாடுறது ரொம்ப கஷ்டம் போல இருந்துச்சு. ஏன்னா வந்து ஃபுல்லாக சீரியஸாக த்ரில்லாக ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்காங்க டீம் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த ஷோ பற்றி நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த ஷோ வந்து மற்ற ஷோ மாதிரி சும்மா எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு 2 மணி நேரம் பேசி அதிலேருந்து ரீல் கட் பண்ணி போகிறது அப்படி இல்லாமல் நம்ம எடுக்கிறது ரீல் தான் எடுக்க போகிறோம். இந்த ஷோ பேர் Black Sheeps 2020. ஸோ 20 ரீல் எடுக்க போகிறோம். கெஸ்ட்டை கூப்பிட்டு உட்கார வச்சு 20 ரீல் எடுத்து அந்த ரீலை மட்டுமே போட்டு நம்ம ஜாலியாக விளையாட போகிறோம். ஸோ அது விளையாடுறதுக்கு நம்ம இப்போ கெஸ்ட் இன்வைட் பண்ணல. இன்றைக்கி இந்த கேம் செக்மெண்ட் நம்ம கூட ஜாயின் பண்ணுறோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்தரன் மூவி டீமில் இருந்து பிரஜன், இவானா, ஐஸ்வர்யா கண்ணன் அண்ட் பிரியங்கா. லெட்ஸ் வெல்கம் them. நமக்கு நாமே கை அது பெரிய ஃபீல் இல்லை. ஓகே, சூப்பர். ஸோ அண்ணே எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கீங்க? ஜாலியாக படம்லாம் ரிலீஸ் பண்ண போகிறோம், மாஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஃபீல் இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக பிக் பாஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற முதல் படம். ஓகே, ஸோ படமும் நல்லா வந்திருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷமாக எக்ஸைட்டடாக இருக்கு. ஓகே, நீங்களாம் சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் நேம் அப்படியே சும்மா இன்ட்ரோ மாதிரி கொடுங்களேன். ஓகே, என் பேர் ஐஸ்வர்யா கண்ணன். ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்து இன்னைக்கு வந்து இந்த மூவியில் டெபியூ ஆக்ட்ரஸாக வந்து சூப்பர் செகண்ட் லீடாக பண்ணியிருக்கீங்க. நான் அண்ணாக்கு சப்போர்ட்டிங் கேரக்டராக பண்ணியிருக்கேன். இதில் ஒரு போலீஸ் கேரக்டர் தான் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், எஸ்ஐ கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, சூப்பர். என்னோட நேம் பிரியங்கா செல்வி. நான் இதில் செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன். பிரஜன் சாருக்கு கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்டாகவும் பண்ணியிருக்கேன். தமிழ் கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். இப்போ பாருங்க ஷோ எப்படி போகுதுன்னு. இப்போ இன்ட்ரோ மட்டும் கொடுத்து தூய தமிழில் இன்ட்ரோ மட்டும் கொடுங்க ஷோக்கு. நீங்கள் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் என் பேர் இவானா வருண் and it's my first film in Tamil. இது என்னோட தமிழே வரலையே. இது என்னோட முதல் படம். என்னோட முதல் படம் அந்தரன். எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. Come to the theaters and watch it on 26th June. It's the emotion. Language is not a problem. Okay, emotion is a problem. Okay, super. இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ட்ரெய்லர் வந்துருச்சு. இப்போ எல்லாமே அந்த ரியாக்ஷன் பண்றாங்க, ட்ரெய்லர் ரியாக்ஷன். ஸோ Black Sheep டீம் சேர்ந்து அந்த ட்ரெய்லரை பார்த்து ஒரு ரியாக்ஷன் வீடியோ பண்ணியிருக்காங்க. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அதுல ஜெனரலா எனக்கு Black Sheep சொல்லும் போது அதுதான் சொல்றேன். நினைக்காதீங்க. ஸோ Black Sheep வந்து ஒரு ரியாக்ஷன் வீடியோ பண்ணியிருக்காங்க, அது ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க. அது நல்லபடியா இதை பாருங்க. வேண்டாம் இல்ல ப்ரோ, ஜெனரலா நீங்க அவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க, நான் ஹாப்பியா சொல்லும்ல. நான் வந்து ட்ரைலரில் வரலேன்னு ஃபீல் பண்ணேன். இப்போ நான் பரவாயில்ல, நல்ல வேலை வரல. ஓ, அப்படி ஃபீல் பண்ணிட்டீங்க. இப்போ வருத்தப்படுவீங்க. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் அதை பார்த்து நம்ம ரிவ்யூ பார்த்துடலாம். ஓகே, பார்த்துலாமா? இது கொஞ்சம் விசித்திரமான கேஸ். ஒரே ஆள் ஒரே வெப்பனை வச்சுதான் குத்திருக்கான். குடும்பத்தோட கொடுத்துட்டு ஸ்டேஷன்ல அவங்கள வர வச்சு எடுத்த லிப் பிரிண்டோட மேட்ச் ஆயிருக்கு. ஒன்ன தவிர அவனை ரொம்ப லவ் பண்றேன். இந்த லவ்னா பொண்ணும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். யாரா நீ? ஒரு கிரைம் இப்படி ரொமான்டிக்கா மாத்திட்டு இருக்க? ரத்தம் நான் புசிக்கும் சிவப்பு தேனானது. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீதான், உன்னோட லாஸ்ட் லவ் நான் மட்டும்தான். அவன் கண்டிப்பா உன்னையும் கொல்ல வருவான். அவன் செத்துட்டான்னு தெரிஞ்ச பிறகும் அவன் முகத்திலே பல தடவை குத்தி கிழிச்சிருக்கான் சார். அந்தரன் மூவி ட்ரெய்லர் பார்த்தேன். பிரஜின் ப்ரோ வந்து நான் சின்ன வயசில் அந்த காதலிக்க நேரமில்லை சீரியல்லேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த சாங்கும் ரொம்ப ஃபேவரட் எனக்கு. ஆக்சுவலாக நான் அவரை வந்து பிக் பாஸ்ல தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். லவர் பாயா இருந்தார் பிக் பாஸ்ல. இப்போ டக்குன்னு கட் பண்ணா ஒரு சீரியஸ் பாயா இருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சீரியல் கில்லர் ட்ரெய்லர் பார்த்து ஃபீல் கிடைச்சது. டிஃப்ரெண்டான சைக்கோ வந்து பொண்ணுங்களை லவ் பண்ற பசங்களை வந்து கொண்டுட்டு இருக்கான். வில்லன் யாருங்கிறத ரிவீல் பண்ணல. கிட்டத்தட்ட ராட்சசன் மூவி ஃபீல் கிடைச்சது. அதே மாதிரி இந்த படமும் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ரொம்ப அப்படியே போலீஸா ஸ்டிஃபா ஒரு மாதிரி நடிச்சிருக்காரு. நல்லா
நல்லா இருக்கு அது பார்க்குறேன். ஜென்ரலாகவே ஒரு கிரைம் த்ரில்லர் மூவினா ஹீரோக்கு ஈக்குவலாக வில்லனையும் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து அந்த வில்லன் யார், ஏன் என்ன ப்ராப்ளம் அதில் இருக்கும், என்ன க்ரைமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது விஷுவல்ஸாக நிறைய இது சொல்லியிருந்தாங்க. ஸோ படத்துலேயே இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நம்புறேன் நான். இப்போ அந்த ஸ்டோரியை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட், இந்த லவ் ஸ்டோரியெல்லாம் வச்சு க்ரைம் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. டெபியூ ஆக்ட்ரஸ்லாம் இருக்காங்க. அண்டு ஹீரோயின் இவானா அவங்களும் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் படம்னு சொன்னாங்க. சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸுமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் என்னோட விஷஸ். பார்க்கும்போது படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே படம் நல்லா வர வெற்றி படம் வரும். ஸோ அதுதான் இந்த டீம் நான் சொல்கிறது அதுதான். இப்போ இந்த ரிவ்யூ தான் வந்து மொத்த ரிவ்யூவுமே எல்லாருமே தமிழ்நாடும் பார்த்து இப்படி தான் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது டே 1 to 1 டே மாதிரி போயிடலாம். ஓகேங்களா? டே 1 நீங்கள் கமிட் ஆனதுலேருந்து இன்னி வரைக்கும், இன்றைக்கி ப்ரொமோஷன் வரையும் வந்துட்டீங்க, இன்னி வரைக்கும் அந்த ட்ராவல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத அப்படியே கொஞ்சம் ஒரு என்ன சொல்லிட்டு வந்துருங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? ஐ டிரான்ஸ்லேட்? No, so from day 1 till here, how the travel journey has Clap your hands. Clap your hands. Okay, so day 1 I was very nervous because it's a very different kind of character, and I had come to Chennai for the first time, and I had to act with him, and he's all sitting with full his get-up IPS officer and serious dialogues he's coming, and I have prepared everything that I will bang it, and I go look at his face and I'm blank. And he's giving me prompt. I'm like, what? इसका मतलब क्या है? So after that, second take onwards till today, I think it's been a long journey for us, but I've had a great time. And I've learned a lot. Now I can understand your Tamil. I speak broken Tamil, but I can manage. So it's been a good journey. Good journey. Okay. அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணே, உங்களோட ஜேர்னி வந்து இப்போ இவங்களுக்கு ஒரு 1 year அப்படி இருந்திருக்கும், உங்களுக்கு பல வருஷம் ஜேர்னி. அதை நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். நான் அவங்க சும்மா சொல்லிட்டு வார்த்தைக்காக சொல்ல, சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அதனால அது சிரிக்காதீங்க, பிடிக்காத டைலாக். சின்ன வயசுனாலே எல்லா இன்டர்வியூஸ்லுமே சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம், சின்ன வயசுலேருந்து அது பார்க்குறோம். கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் உண்மை அதுதானே. கஷ்டமாக சரி, என்ன ஒன்றா அப்படி பார்த்து நீங்கள் ஒரு ஸ்டேஜில் வர இடத்துல நானும் அதே மாதிரி இருக்கேன், மீட் பண்ணுறேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் டே 1 ஜாயின் பண்ணும்போது என்னென்னா, ட்ராவல் எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். சந்தோஷ் அவன் தான் டேரக்டர். எனக்கு வந்து ஒரு ப்ரைவேட் ஒரு யூடியூபோடில் ஒரு 9.something million வந்து ஒரு ரெடி கிழமிராஸ் லாங் நைட் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார். ஓகே, அதை பார்த்து என்கிட்ட கதை வந்தார். முதல்ல படத்தோட ஹீரோவாக நடிக்கிறத தாண்டி படத்தோட கதை தான் ஹீரோ. ஆமாம், கதை தான் கண்டென்ட். அந்த கதைக்கு பரிச்சயமான போல் நடிக்கிற ஒரு ஆளாகணும், போலீஸ்க்கு ஃபிட் ஆகணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். படம் நல்லா முடிச்சு, நல்ல கதை வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் தமிழ் படத்தில் இது ஒரு கிளைமேக்ஸ் இனி வருமா வராதான் டவுட்டு தான். ப்ரீ கிளைமேக்ஸும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் நல்லா இருந்துச்சு. நல்ல பேர் கதை சொல்லும்போது எடுக்க மாட்டாங்க. நான் தான் கேட்டேன், எங்கள் தயவுசெய்து இந்த மாதிரி எடுத்துருவீங்களா? அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி எடுத்தார். அதனால் வந்து ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்போ இவங்க டெபியூவாக இருந்தாலும் இவங்க ப்ராம்ப்ட் எடுக்க மாட்டாங்க. ஹீரோயின் எழுதி இங்கிலீஷை மனப்பாடம் பண்ணி கரெக்டாக அந்த மீனிங் தெரிஞ்சு நடித்தாங்க. அவங்களும் டைலாக் சொல்லிடுவாங்க, இவங்களும். ஸோ அவங்களும் பேசிக்கலி இன்ஃப்ளூயன்சர். எல்லா இன்ஃப்ளூயன்சரும் நடிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆமாம், அது மாதிரி பெங்களூரில் எடுத்துருவோம். ஆனால் நல்லா நடித்தேன், பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பிரியங்காவும் அப்படி தான். ஸோ எல்லாமே டெபியூவாக நல்ல டீம் இருந்தாலுமே கரெக்டாக யாரும் டைம் வேஸ்ட் பண்ணல. டக்குன்னு கேமராமேனும் டிஓபி கிஷோராக இருந்தாலும் சரி, ஹரி மியூசிக்காக இருந்தாலும் சரி, எல்லாருமே ப்ரொடியூசர் இன்க்ளூட். அவர் 3ஆம் படம் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல படத்துக்கு அமையும். அதுவும் அமைச்சுக்கும்ல, அதுவும் அமைச்சுக்கிட்டு தேடி. எதுவும் நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. அந்த ஃப்ளோவில் போகிறது தான். காட்டாறு மாதிரி எங்கே போய் சேருதோ அந்த இடம் கரெக்டாக பாசிட்டிவாக இருந்திருக்கு. அது வந்து இவ்வளோ தூரம் நிறுத்திருக்கு. சூப்பர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த த்ரில்லர் இந்த ஜானர் நீங்கள் எடுத்திருக்கீங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க இது இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு படம் என்ன பண்ண சொல்லுவீங்க? ராட்சசன். அது ஆக்சுவலாக உண்மையிலே அந்த பேட்டர்னில் தெகிடி, துருவங்கள் 16 தான். தெகிடி படம் கூட ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் அப் ஆகும். ஸோ ராட்சசன் படம் அடுத்தன்னு இருக்கும். இது இந்த படத்தோட முதல் ஓப்பனிங்லேயே கதை இதுதான் சொல்லிடுவாங்க. ஓகே, ஆனால் இதுலேருந்து 2 மணி நேரம் இந்த படத்தை எடுத்து கொண்டு போக கதை ஓப்பன் பண்ணியாச்சு. என்னடா கதை ஓப்பன் பண்ண அந்த ட்விஸ்ட்டில் எப்படி ட்விஸ்ட் நடக்கும். சூப்பர், கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். டே 1 நான் டே 1 போகும்போது எனக்கு என்னென்னா, நான் நிறைய சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இதில் கொஞ்சம் லீடு அப்படின்னும்போது நான் அதுக்கான ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்குல்ல. ஓகே, இப்படி தான் இருக்கணும்னா எனக்கு அந்த ஒரு
அந்த ஒரு தாட்டே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே புதுசு. நான் பிரஜன் சார் வந்து செட்டில் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னென்னா ரொம்ப ஜாலியாக இருந்தார். ஐ திங்க் ஃபஸ்ட்டு எனக்கு இல்லை இப்பயும் அப்படி தான் இருக்கீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு சீன் வைக்கும்போது டயலாக் வந்து கொஞ்சம் அதாவது மாடுலேஷன் இருக்குல்ல, ஒரு ஆக்டராக வந்து என்னென்னா ஒரு படங்கள் பண்ணும்போது வந்து அவங்கள மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் சார் பிரஜன் சார் வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டாங்க. இங்கே எல்லாருமே கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க. டைரக்டர் சாராக இருக்கட்டும், கேமராமேன் சாராக இருக்கட்டும், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. செகண்ட் டேலேருந்து ஒரு ஓகே ஃபஸ்ட் டேக் ஷாட் ஓகே 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 டன் அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போயுமே அப்படி தான். என்னென்னா மோஸ்ட்டாக இன்டர்வியூஸாக இருக்கட்டும், ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், லீட்ஸ் மட்டும்தான் கூட்டிகிட்டு போவாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கோ ஆர்டிஸ்ட்டும் டெவலப் ஆகணும், அவங்களும் வெளியில் வரணும், அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அதான் ஒரு ஃபேமிலி. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு இந்த படம் வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு லைஃப், அதுவும் எனக்கு பெரிய லைஃப். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐஸ்வர்யா நீங்கள் சொல்லுங்கள். எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து நான் மூவி ஹாஃபில் தான் இதில் வந்து கமிட் ஆனேன்னா, எனக்கு வந்து சிவி சார் தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சிவி சார் சொன்னால் தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் பேசுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னோட போர்ஷன்ஸ் மட்டும் தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போவும் பெருசாக பதவி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ண விடுறீங்களா அதை? ஓகே, இந்த மூவியோட கதை யாருமா கேட்டாங்க? மத்தியானம் சாப்பிடல, நான் அந்த ரோல சாப்பிடல. ஓகே, மூவியோட கதையும் மூவியோட கதை தெரியாதுங்க. இதுதான் தெரியாதுங்க, கொஞ்சமாக தான் தெரியும் எனக்கு. ஆனால் என்னோட போர்ஷன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன் சார் நான் ரொம்ப குள்ளமாக இருப்பேன், நான் வந்து எஸ்ஐ ரோலுக்குலாம் செட் ஆக மாட்டேன் சார் அப்படின்னா. நானே சொல்லிட்டேன் சார், நான் ஹைட்டெல்லாம் இருக்க மாட்டேன், அந்த ரோலுக்கு நான் ஒத்து வர மாட்டேன் சார். இல்லை சீரியஸ் சார் சொல்லிட்டாங்க நீங்கள் வாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த மூவியில் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஆடிஷன், ஸ்க்ரீன் டெஸ்ட் எதுவுமே இல்லாமல் போயிருக்கிறாரு. ஸோ நான் போனோடனே பிரஜனோட காம்பினேஷன் ஃபஸ்ட்டு சீன் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு பிரஜனனாக்கு ஒரு சீனு, அவங்க டைலாக் சொல்லும்போது நான் சஜஷன் ஷாட்டில் இருப்பேன். சும்மா ஏதாவது பேச சொன்னாங்க, என்னோட டைலாக் இல்லாமல் நீங்கள் சும்மா பேசுங்க அப்படின்னு. அவங்க வந்து சீரியஸாக ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது கேட்டிங்களா அந்த மாதிரி. நான் வந்து ஏதாவது பேசணும், ஐஸ்வர்யா பேசுங்க அண்ணா எங்கள் அம்மா வந்து உங்களோட பெரிய ஃபேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது சரியான மெமரி எனக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய கற்றுக்கிட்டேன் நான். ஓகே ஷூட்டிங்னா இப்படி தான் இருக்கும். லேட் நைட் ஷூட் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். நான் வந்து டே ஷூட்ஸ் போயிருக்கேன். லேட் நைட் ஷூட் 2 கால் ஷீட்ஸ்லாம் போட்டு போகிறோம். நாங்கள் 2 பொண்ணுங்க தான் இருப்போம். ஹீரோயினுக்கும் அப்போ சீன்ஸ் இருக்காது. மொத்த டீம் பசங்க நாங்கள் 2 பேர் தான். நாங்கள் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவோம். இவங்க சொன்ன மாதிரி ஃபேமிலி மாதிரி ஆகிட்டாங்க. பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இந்த மூவிலேருந்து நாங்கள் வெளியில் வரோன்னா அதுதான் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது எல்லாருக்குமே கேரவன் அப்படிங்கிறது ஒரு ஆசை இருக்கும்ல. ஆஸ் டெபியூ ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் எங்களுக்கு. நைட் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், இவங்க 2 பேருக்கு தான் கேரவன் இருக்குது. எங்களுக்கு வந்து ரூம் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போகணும். அந்த டைமில் இவங்க 2 பேருமே எங்களுக்கு கேரவன் வெட்டி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து படுத்துட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு சீட் இல்லைனாலும் அவங்க நின்னெல்லாம் கூட ஹீரோயின் வந்து நின்றுட்டுலாம் கூட சீன் படிச்சுட்டு போயிருக்காங்க. இல்லை அப்படி இல்லை, அது போய் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கூட நான் ஒர்க் பண்ணேன். லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுமே நான் எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்களா இல்லையா? அன்னைக்கு உங்கள் ஃபங்க்ஷனில் சொல்லாமல் விட்டுட்டேன். பதிவு பண்ணிட்டேன். சரி ஓகே, அது என்னோட கேள்வியாகவே இருந்துச்சு. ஏன்னா ரியல் ஸ்க்ரீன் டு ரியல் ஸ்க்ரீன் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இது வந்து நிறைய பேர் ஆசைப்படுற விஷயம். கண்டிப்பாக நம்ம அப்படி தான் ஆரம்பிச்சிருப்போம். ஃபோனில் எடுத்து நம்ம ரீல் போட்டு அது சும்மா விளையாட்டுக்கு சொல்லனாலும் விளையாட்டுக்கு சொன்னாலுமே அது ஒரு பெரிய ஒரு ஆசை தானே. நம்ம இங்கேருந்து ரீல் எடுக்கிறோம், நடிப்புமா தெரியாது, ஏதோ ஒரு நாள் நடக்கும்ன்ற ஒரு ஆசை பண்ணுவோம். நடந்துருச்சு. அது உங்களுக்கு எப்படி அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட் எப்படி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? அது வந்து நம்ம அதை கனவுல வந்து மிதக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு பிடிச்ச இடம், நமக்கு பிடிச்சது எந்த பக்கம் திரும்பினாலுமே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பசிக்காது. நமக்கு வந்து ஷார்ட் பண்ணும்போது நான் எல்லாரோட ஷார்ட்டுமே நைட்டு உட்காந்து ஃபுல்லாக கொஞ்சம் கூட தூங்காமல் காலையில் பேக்கப் ஆகுற வரைக்கும் பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு ஷார்ட் இல்லைனாலுமே நான் வீட்டுக்கு போகாமல் உட்காந்து இவங்க எல்லாரோட ஷார்ட்ஸ் பார்ப்பேன். என்ன பண்ணுறாங்க, எப்படி நடிக்கிறாங்க, அந்த கியூ எப்படி எடுக்கிறாங்க. அதுதான் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் நான் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்து ஆக்ட்ரஸாக போகும்போது அது பயங்கரமாக இருக்குது இந்த ஃபீல்.
அது என் இடத்துல நின்னீங்கன்னா புரிய வச்சாச்சா சூப்பர் சூப்பர். இந்த வார்த்தை தான் சீனியர்கிட்ட நான் வந்து நடிக்கும் போது அவங்க எதுவுமே என்கிட்ட காட்டாம பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்கன்றது. இது நிறைய பேர்கிட்ட இருக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க நீ இன்ஃப்ளூயன்சர் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எதுவுமே இல்லாம அண்ணா இவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட நமக்கு ஒரு பின்பம் இருக்கும். இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க பெரிய ஆள் அப்படின்னு இருக்கும், இல்ல அவங்க என்ன பண்றது அப்படின்னு இருக்கும். நீங்க எப்படி பாத்தீங்க அவங்க ஆக்டிங்க? ஏதாவது நீங்க சொல்லி கொடுக்கல? அவங்க கரெக்டா நான் ஃபஸ்ட்டு டே ஆப்ஷனில் அவங்க சொன்னாங்க, இல்லை எங்கள் அம்மா உங்கள் ஃபேன் சொன்னாங்க, சரி இது இப்போ நம்ம அப்புறம் பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரியாக்ட் பண்ணணும். ஆனால் அதுக்கப்புறம் கவுண்டர் வைக்கும்போது அப்போ நானும் சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாலுமே இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிற எல்லாமே நடிச்சிட மாட்டாங்க. எவ்வளோ பெரிய டைலாக் கொடுத்தாலும் கரெக்டாக ஒரு பாயிண்ட்லேருந்து அந்த கமா டாட் வரைக்கும் நான் பார்த்ததில் இவங்களும் சரி. எனக்கு தெரிஞ்ச ரீடேக் போனதில்லை. ரீடேக் போகிறதா இருந்தால் டெக்னிக்கலாக ஒரு சைடில் பிரச்சனை இருந்தாங்க. ஆனால் அதான் சொன்னேன், நல்ல ஸ்கில் இருக்குது. தயவுசெய்து நீங்கள் தெரிஞ்ச படம் பண்ணேன்னு போயிடாதீங்க. நான் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ ட்ராவல் பண்ணி இவ்வளோ வருஷம் வர்றதுக்கு இப்போ எல்லாம் வாய்ப்பு ஈஸியாக இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்த கட்டத்தை போகிறது தான் சேலஞ்சாக இருக்குது. அதை கரெக்டாக அவங்க பயன்படுத்திப்பாங்க. என்ன நல்லா நடிச்சிருக்காங்க 2 பேருமே. ஸோ அது பெரிய விஷயம். உண்மை சூப்பர். தேங்க்ஸ். உங்களுக்கு அந்த டே வந்துட்டு அந்த மொமெண்ட் அந்த ரியல் ஃப்ரேம் போகும்போது எப்படி இருந்துச்சு? எனக்கு இது டே 1 நார்மலாக தான் இருந்துச்சு. ஒரு செட்குள்ளே எப்போதுமே போகும்போது என்னென்னா ஒரு டீமுக்குள்ளே ஃபஸ்ட்டு டே என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியாது. லீட் ஆர்டிஸ்ட் அப்படின்னா தான் ஃபுல் ஸ்டோரிலாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனக்கு சந்தோஷ் சார் கொஞ்சம் சொன்னார். பட் ஃபஸ்ட்டு டைம் போகும்போது எனக்கு கொஞ்சம் நர்வஸாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார்கிட்ட நான் பேசினேன். அதுக்கப்புறம் இவானா அப்புறம் டேரக்டர் சார்கிட்ட பேசினோடனே நார்மல் ஆகிடுச்சு. நான் ஒரு 4 இயர்ஸாக சினிமாவில் ட்ராவல் பண்ணிட்டு வரேன். ஸோ எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வைக்கும்போது வந்து ஒரு ஹாப்பினஸ் தான் கேட்குறேன். ஓ அதை கேட்குறீங்களா? அந்த கேட்குறீங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா நமக்கு மிட் வைக்கிறாங்களா இல்லை வைட் வைக்கிறாங்களாலாம் நமக்கு தெரியாது. என்னென்னா அவங்க வந்து கேமரா எங்கேயோ இருக்குது, நான் அங்கே நின்றுட்டு அவ்வளோ ஆக்ஷனாக வந்து சாலான்னு ஒரு படம் பண்ணேன். அதை எனக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டாக பண்ணேன். ஹீரோயின் இங்கே நின்றுட்டு இருக்காங்க, நான் அப்படி இப்படி கை ஆக்ஷன் பண்ணி அழுது எல்லாம் பேசி அழுதுட்டேன். கண்ணு தண்ணியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் பிரியங்கா கேமரா அங்கே இருக்குது, நீங்கள் க்ளோஸில் இருந்தால் அழுகணும், அப்போ தான் தெரியும் அப்படின்னாங்க. ஸோ அது வந்து என்னால் மறக்க முடியாது. அந்த மூமெண்ட்டை இன்னுமே எனக்கு வந்து மறக்க முடியாது. ஓகே சூப்பர். ஸோ இதுதான் லைஃப். அதுதானே எங்கேருந்து எங்கே போகிறோம் அது வந்து பேசிட்டோம். இப்போ நம்ம ஷோ பற்றி சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இது வந்து சொன்னோடனே வாங்க இது எதுக்கெல்லாம் சும்மா ராமப் மாதிரி சும்மா ஜாலியாக பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறேன். அப்போ இது ஒரிஜினல் இல்லைன்றது இல்லை. ஸோ வந்து ஃபஸ்ட்டு கேம் நம்ம சொன்ன மாதிரி பிராங்க் ஷோ. ஐயோ சொல்ல வந்த மனுஷனே மறந்துட போகிறாருங்க. என்ன சொல்ல பேச விடுங்களே அப்படின்னு. ஓகேங்களா? ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் ரீல் எடுக்க போகிறோம். 20 ரீல் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதுதான் அந்த ஷோ. ஸோ கேம்ஸ் ஃபுல் கேம்ஸ் விளாட போகிறோம். நம்ம ஜாலியாக விளாட போகிறோம். அதில் ஃபஸ்ட் கேம் விளாண்டுலாமா? ஒன்றும் இல்லை, நம்ம எப்பவுமே நீங்கள் விளாண்டுருப்பீங்க எப்படியும். நீங்கள் கிட்ஸ் அவ்வளோதான் பிடிச்சாருங்க பாருங்க. சரிங்களா? அவங்க ரொம்ப பிடிச்ச கேம். எல்லா இடத்தையும் மாற்றணும். இல்லை இப்படி இப்படி தட்டி விடுவோம். ப்ரோ டவுட்டு சொல்லுங்க. உங்க பக்கம் வந்தா நீங்க எனக்கு வரவே வராது. கேம் என்ன பண்ண நிப்பாட்டி வந்தாலுமே ப்ரோ கட்டு. சரி பார்ப்போம். கடவுள்கிட்ட பதி நம்ம இந்த ஒருத்தர் நிக்கிறாரு, அதான் பயமா இருக்கு. ஆப்போசிட்ல நான் ஸ்பின் பண்ணி விட்டேனே, மூடி யார் பக்கம் நிக்குதோ அவங்க தான் வந்து இந்த பக்கம் இருக்கிற கேள்வி கேட்கலாம், அவங்க பதில் சொல்லணும். சூப்பர். ஓகேவா? வரவே கூடாது. அதுதான் இப்போ எங்களுக்கு வேணும். ஓகேவா? எனக்கு தெரியாது, நான் சுத்தி விடுறேன். ஐஸ்வர்யா பக்கம் தான் மூடி. ஓ சென்டர். உனக்கு தான் வந்து ஏன் வந்து போற? ஆனா இல்ல பொசிஷன் நாமக்கோ இவங்க you should ask it through the dare. Dara தைரியமா என்ன சொல்லுவாங்க திரும்ப இவங்க எல்லாம்? இல்ல நீங்களே சொல்லுங்க. நான் அதான் சரி क्वेश्चन. Sing a song. song request from Andaran. From Andaran. ஆமா Andaran பாட்ட கண்டினியூஸா சிரிச்சிட்டே பாடணும். நீங்க கேட்க கூடாது. இவனா நாங்கலாம் பாஸ் கொடுக்கலாம். நோ பாஸ் அவ்வளவுதான் வாங்கியாச்சு. ஓ பாடு. ஓகே சிரிச்சிட்டே போனா நிக்க கூடாது. இல்ல ஸ்டெப்ஸ் வரும் அவளுக்கு. கொஞ்சமா திக்குது ஒன்ன மட்டும் சுத்துது உள்ளந்தான் பத்துது என்ன செய்வேண்டா. அவ்வளவுதான். இப்போ அது வரைக்கும் நான் பேசிட்டே இப்ப பாடு. இதுதான் நான் வேணா வேற பாட்டு வேணா பாட்டுமா? உங்களுக்கு அப்படியே சரி ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் முடிங்க, நான் அப்புறம் வரேன். சிரிச்சு பாடு. இன்னும் சிரிச்சு. ஓகே ஏதோ பிடிச்சி கொஞ்சமா திக்குது இல்லைண்டா பத்துது என்ன செய்வேண்டா என்னமோ திக்குது
அதேதான் வருது. பரவாயில்ல. ஓகே அடுத்து ஐயோ ஐஸ்வர்யா இந்த டாக்டர் ஊசி எடுக்கும் எனக்கு வந்து இந்த காம்பினேஷன் வந்து நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். அது வரவே வராது. ஆவலா இருக்கீங்க அவ்வளவுதானே? ஆமா. இந்த வந்துருச்சு. ஓகே நல்லா இருக்கு. திருப்பி வேணாலும் வச்சிருவோம். பரவாயில்ல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதையும். இல்ல இப்ப சுத்தி விட்டுருவாங்க அப்புறம் கடைசி வரல உட்காந்துருவோம் ஒன்றும் ஆமா பிரச்சனை கரெக்ட். ஐயோ சுத்தி கடவுளே. No. எப்படி அதாவது சந்திராஷ்டமோன்னு சொல்லுவாங்கல்ல. Truth or dare? ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத்தா? விட்டு. தானே? உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. போச்சு. ஐயோ அது ஒரு நாசமா. அப்ப டேர் பண்ணு. 10th படிக்கும்போது ஒரு காதல், அவ்வளவுதான். அதான் ஸ்டோரி. 10th படிக்கும்போது ஒரு ஒரு காதல். இது காதல். என்ன படம் ரெடி மாதிரி அதுதானே? 10th படிக்கும்போது ஒரு காதல். Just டூ லைன்ஸா? நீங்க two காதல் lines இல்லைங்க, நீங்க 2 சரி minutes. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது அந்த பையன் ஜிம் முடிச்சுட்டு வருவான். போடு. நான் பஸ் ஸ்டாப்ல இப்படி கிராஸ் பண்ணி போவேன். 2-3 வாட்டி பார்த்தான். சரி அப்புறம் நின்று பேச ட்ரை பண்ணான். சரி நான் வந்து செட் ஆகலை. அப்பா வந்து பிரித்து எடுத்துருவாரு. அதெல்லாம் என் ஸ்கூல் பின்னாடியே வருவான். சரி ஸோ அது போச்சு ஒரு 40-50 நாள் போச்சு. ஸ்கூல் பின்னாடியே வந்து ஒரு பார்க் இருக்கும், அங்கேயே வெயிட் பண்ணுவான். அதனால 6 feet ஹைட்டாக வேறு ஒருத்தன் 40 நாள் மனசாட்சி ஸ்கூல்லே இருக்கட்டும். ஏய் தம்பி போடா போயிருக்க போறான் அவன் பாட்டுன்னு சுத்த வச்சு சரி ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து பாவமாக இருக்கே அப்படின்னு பேச ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே 10th எக்ஸாமே வந்துருச்சு. அப்புறம் திருப்பி ஒரு 2 months பேச முடியல. 11th காலேஜ் பெங்களூரில், அது PU. ஸோ அங்கே போகும்போது அப்போது ஸ்கூல் நான் வந்து விமென்ஸ் காலேஜ் வேறையா, அவன் சந்தோஷமாயிருச்சு. ஆஹா எந்த பசங்களும் இல்லை, இந்த பொண்ணு நமக்கு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். சைக்காட்டிக்காக கொஞ்சம் பிஹேவ் பண்ணான். என் ஃபோட்டோலாம் வந்து பச்சைலாம் குத்திட்டு வந்துட்டான் அவன் அந்த பையன். ரொம்ப சீரியஸாக இருந்தான். பட் எனக்கு பிடிக்கல, அதை பிரேக்கப் பண்ணியாச்சு. Okay. பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ். ஓகே ஃபைன். ஆனா தாங்கள் Do you want more details? அப்படி இல்ல. Where he lives, what he does. என்னன்னா அவன் அடிக்கடி சொல்லுவான் என்கிட்ட, ஜென்ரலாக பேசும்போது சொல்லியிருக்கான், இல்லை ஒரு இது இருக்குன்னு. என்கிட்ட பேசுறதும் இல்லை சொன்னதும் இல்லை. சரி எல்லாருக்குமே லவ் ஸ்பெஷல் தான், பிரேக்கப் ஆன ஒரு காரணமாக இருக்கும் கண்டிப்பாக. நல்லதுன்னு எடுத்துக்கோ, அவ்வளோதான். நல்லது, நல்ல காரணம், நல்ல காதல். ஓகே அவ்வளோதான். ஓகே சூப்பர். அவங்களே பேசி அவங்களே சால்வ் பண்ணிட்டாங்க. என் பக்கம் திரும்ப என்ன கேப்பான்னு வச்சுருங்க. அந்த கேமை சுவாரஸ்யம் பண்ணி அந்த பால் எப்படி வச்சிருங்க. அதை நான் பாஸ் கூட பண்ணி போயிருக்கேன். ஒரே நிமிஷம் பாய் பாவம். ஓ மை காட். வாவ் வாவ் வாவ். நான் என்ன சொன்னாலும் நடக்குது. I don't do anything. The bottle does everything. Okay. Dare. Dare why? அவன் ஆன்சர் சொல்ல தயாரா இல்ல. I realized when we say dare. Truth. He'll not be happy with whatever. எனக்கும் பிரஜினா நாக்கு பாஸ். டேஸ் சொல்லுங்க. I'll give you simple one I know. That's why it's good that you are there. சரி, you're getting an option of 2 big directors. One is KGF director. Another is Mani Ratnam. Both are love story. Which one will you choose and which one you will reject and why? I think it will be like the biggest opportunity media is for watching. me. Very careful. This is one very channel. Director also watching. I think it will be one of the biggest opportunities for me. I will request both of them that please take me to. I don't want to reject either of them. Call the director. please adjust, please. Just one frame, please. Like but if I have to choose first, then Mani Ratnam sir, because we've grown up seeing his films and it's always as an actor your biggest dream to do him. But you'll avoid Prashant Neel's movie. No, not at all, please. Sir, no sir. இந்த மூஞ்ச டைட்டா க்ளோஸ் அப்ல வாட்ச் பண்ணிடுவாங்க. ஓகே, அந்தரன் மூவி ஹீரோயின். If at all ஏதாவது சான்ஸ் No sir, not at all. It would be my pleasure and honor to work with you. பிரஷர் எடுத்துக்காதீங்க. Okay, favorite movie of Mani Ratnam? The latest that I saw is Pone Selvam, so okay, I really liked that. Super. அடுத்து சுற்று யாருக்கு வரலன்னு தெரியலையே. எனக்கு வராது. அப்படியே டைரக்டா வச்சிருங்க எல்லாருக்கும் மூணு. அதான் பண்ண போறேன் நான் இப்போ. சரி சுத்தி பாப்போம். பக்கம் வா. அவ்வளவுதான். ஐயோ எது வேண்டாம் எனக்கு பதில் இல்ல. டைரக்ட் டேர் ஃபார் யூ, நோ क्वेश्चन. சரி டேர் நமக்கு டேர் எடுத்துக்கலாம். என்ன பண்ணனும்? பதில் கேட்டு டேர் பண்ணுமா, டேரோட பதில் சொல்லவா? Discuss 3 of you or discuss and give you some. எடுக்கலாம். Yeah, பாக்கலாம். ஓகே இப்போ வந்து இது உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் லைஃப்ல இவர் மேடம் என்ன ப்ரோ ஏ ஃபர்ஸ்ட் லவ்னா அப்போ ஒன் சைடு லவ்வா? இல்ல உங்க வாழ்க்கையில இவர் தான் ஃபர்ஸ்ட் லவ். இவர் வந்து இப்போ ப்ரப்போஸ் பண்ணி அப்படியே கரெக்ட் பண்றீங்க நீங்க. அவர் அது வந்து
உருகணும் அவர் உங்களுக்கு. ஏய் ஹாய்டி நடி பண்ற. ஏய் சாப்பிட்டியாடி காலையில? ஏய் இங்க வா. ஏய் உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு. ஹலோ யான்ட்ரஸா? ஹலோ சிஸ்டர் கொஞ்சம் தள்ளுறீங்களா? ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் பேசணும் போ. சார் என்ன பிரதர் என்ன சொல்லுங்க. டக்குனு பிரதர்லாம் கூட ப்ளீஸ். சாரி சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு இன்ஸ்டாகிராம்லையா? நீங்கள் இதுவும் எடுத்தோம், நான் பேசிடுறேன். 2 நிமிஷம். சரி ஒரு விஷயம் உங்களுக்கு அப்ரோச் பண்ணலாம். அப்புறம் ஐயோ எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. எங்கள் அப்பாலாம் நான் வேணா வந்து பேசணும் அப்பா கிட்ட. நீங்கள் பேசுவீங்க, எங்கள் அப்பா என்கிட்ட தான் பேசுவார். எங்கள் அப்பா பற்றி உங்களுக்கு தெரியாது. 2 நிமிஷம் கேப் விட்டீங்கன்னா சரி ஓகே டைம் தருவோமாடி? அதுக்கப்புறம் அவங்களாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏய் எங்களுக்கு பஸ் சரி எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் என் 2 தோழி டிசைட் பண்ணால் தான் உண்டு. அவன் என்ன சொல்கிறா அதுதான் நான் கேட்பேன், இவன் என்ன சொல்கிறா அதுதான் நான் பண்ணுவேன். சரிங்களா? கன்வின்ஸ் பண்ண பார்ப்போம். அவங்களுக்கு என்கிட்ட பேசுங்க, அவன் கன்வின்ஸ் ஆகலாம் பார்ப்போம். ஆமாம் சரி உங்க அப்பா யாருன்னு தெரியும்ல உங்களுக்கு? முதல்ல அவங்களை கன்வின்ஸ் பண்ணிடுறேன். சரி ஓகே பேசுங்க. ஏன் அப்படி குறுக்கு பேச? சாரி சார். ஏய் நம்பர்லாம் கொடுங்க. உனக்கு ஒரே பொறாமை, அமைதியா இரு. அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன், கிஞ்சிக்கிட்டாங்க. ஏய் டச் எல்லாம் பண்ணாதீங்க, டச் பண்ணாம பேசுங்க. என்ன ஒரு பொம்பளை பிள்ளை டச் பண்றீங்க? சாரி. உனக்கும் பொறாமையா? அதான் நான் சொன்னேன், மறுபடியும் டச் பண்றீங்க. அப்படி இல்லைங்க. கொஞ்சமா வாங்க ப்ரோ. ரொம்ப நாளாக உங்களை பார்த்துருக்கேன், மனசு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் எனக்கு பேச முடியல. லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அதை நீங்கள் எப்படி ஏற்றுப்பேன்னு தெரியல. நீ லவ் ஆண்டி Be a little romantic. நான் வீட்டில் வந்து பேசுகிறேங்க, எனக்கு நல்ல சேலரி, நல்ல ஜாப் இருக்குது, நான் லவ் பண்ணுறேன் சத்தியமாக நான் சொல்லுவேன். லவ்வே தெரியலையே கண்ணில். கண்ணாடி போட்டால் எனக்கு Very கொஞ்சம் nice பவர் guy, சைட் very nice ஐ சைட் இருக்குது. கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே கேன் ஐ டாக் டு ஹர்? யூ ஜஸ்ட் இல்லை நீங்கள் இப்போ பண்ணுற வேலை பேர் வேறு எதுவும் இருக்குது. நான் லவ் பண்ணலான்னு நினச்சிட்டு வரேன். சரி நீங்கள் வந்து ஆரம்பத்தில் டைவர்ஸ் ஆயிரும் போல இருக்கு. சத்தியமா கொஞ்சம் கை நல்லா பிடிச்சவங்க கைங்க. க்ளோஸ் இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, சின்ன வயசுல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவ்வளோ இல்லை நீங்கள் அதை பிடிச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பாக இருங்க. லவ் பண்ணணும்னு சொல்ல கல்யாணம் பண்ணி என் மொத்த லவ்வோட அத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். வீட்டில் ஒரு சின்ன நீங்க கன்வின்ஸ் ஆயிட்டீங்களா இல்லையா? கன்வின்ஸ் ஆவறங்க. நீங்களா யார்? நீங்க Okay. நான் புடிச்சு நான் போறேன், நீங்க போங்க. Hey. அழகா லவ் சொல்றேன். அப்படி மாறிட்டா? சூப்பர் ப்ரோ. எனக்கு ஒரே ஒன்று, எனக்கு ஓகே, உங்களுக்கு சாண்ட்ரா ஓகேவா? அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டேன் ப்ரோ, கேட்டீங்களா? அதுக்கப்புறம் தான் டீலே ஏன் ஃபேஸ் காட்டி கேட்டீங்களா? சரி உடனே அமிச்சிட்டேன், வீடியோ கால் அமிச்சிட்டேன். சரி ஓகே சூப்பர். ஸோ வெல்கம் பேக். இது சத்யாஜித் சீஸ் மற்றும் மில்கி மிஸ் பிரசன்ஸ் பிளாக் ஷீப்ஸ் 2020. ஸோ அருமையான ஒரு செக்மெண்ட் ஜாலியாக முடித்தோம். இப்போ இன்னொரு செக்மெண்ட்குள்ளே வந்துட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு போர்டு நிற்கிது. ஓகே என்ன செக்மெண்ட் சொல்லிட்டு அது டீம் பிரிச்சிடலாமா? ஓகே. உங்களுக்குள்ளே நீங்கள் யார் டீம் இருக்கீங்க நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். Aishwarya and Prajan, me and Priyanka. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கேம் என்னன்னா கெஸ் தி மூவின்னு சொல்லிட்டு ஒரு கேம் செக்மெண்ட். ஓகேங்களா? கெஸ் தி மூவி. அவ ரொம்ப I trust you. ஒன்லி தமிழ் மூவிஸ் ஒன்லி. ஓகே. I trust my partner. இப்போ என்னன்னா நான் ஒரு மூவி பேர் சொல்லுவேன், உங்கள் டீம்லேருந்து ஒருத்தர் வருவாங்க, அவங்க வரைஞ்சி காட்டுவாங்க, இவங்க கண்டுபிடிக்கும். வாய் தரக்கூடாது, நம்பர் எழுதக்கூடாது, எழுதக்கூடாது போர்டில். ஒன்லி டிராயிங் மட்டும் தான் பண்ணணும். வரைஞ்சி அந்த மூவியை வந்து கண்டுபிடிக்க வைக்கணும். அது என்ன மூவின்னு சொல்லணும். ஓகேவா? ஈஸி ஒன். யா வெரி ஈஸி. யூ நோ அபவுட் மீ. கம் ஆன். எனக்கு சத்தியமாக தெரில, நான் அவங்க சொல்லியிருக்கேன். அவங்க ஒன்று வரைவாங்க. ஸ்டார், பட்டர்ஃப்ளை. ஆமா எங்க ஆனா சத்தியம் நினைச்சே பார்க்கல. சரியான ஏஞ்சல் மூவி நேம். கொஞ்சம் யோசிங்களா? ஹீரோ வாட்ஸ் ஹீரோ? டூ நேம்ஸ். ஓகே. இது ஆக்ஷன்ல காட்றாங்க. நோ ப்ளீஸ் நோ ஆக்ஷன்ஸ், நோ ஃபவுல். வெரி ஸ்ட்ரிக்ட். ஓகே சாரி ப்ரோ. கம் ஆன். ரப் பண்ணி பஸ்ல வர சொல்லுங்க. I don't know. Angel, right? In Tamil, what it is called? No. Adevadai. ஏய் ஓகே அடுத்து போயிடலாமா? ஈஸியா. வாய் தரக்கூடாது யாரும். உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க தெரிய வாய்ப்பு இல்ல உங்களுக்கு. ஓகே எழுதக்கூடாது. இல்ல அது மேக்ஸா இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது. என்ன ப்ரோ? Only draw. ஓகே. கடல் அலை போல காத்து. கடல் சார்ந்த பேரா? ஸ்டார்டிங் கடல் இல்ல. கொம்பேசூரா. ஹீரோவா ஹீரோயின் பேஸ்டா? ஹீரோ. ஏங்க இங்க பண்ணி காட்டுங்க. தலை ஆட்டக்கூடாதுங்க. ஹீரோயினா? ஓகே. ஹீரோயின் பேஸ்ட். ஓகே. மரம், சூரியன், வானம், மேற்கு தொடர்ச்சி மலையா? மேற்கு தொடர்ச்சி மலை. தென்மேற்கு பருவ காற்று. தென்மேற்கு பருவ காற்று அவன் கண்டுபிடிச்சா. நீங்க தான் இதுக்கப்புறம் நீங்க கிட்ட தான் இருக்கு.
இன்னும் ஏதோ ஒரு க்ளூ கூட இன்ட்ரெஸ்டிங்கா. 10 செகண்ட் தான் டைம். மழை. அதுக்கு ஒரு ஹிண்ட் மட்டும் நானே சொல்றேன். ஒரு லாங்குவேஜ் அந்த இதுல இருக்கு. ஒரு லாங்குவேஜ் ஓகேவா? பாத்தீங்களா அவங்களே அயோத்தியாவா? வேர்டும் எழுதி காட்ட காத்தடிக்க மாட்டேங்குது. ரொம்ப இதுவா இருக்கு. தென்மேற்கு பருவ காற்று. இல்ல என்னது? ஏய் ஜூம் வைங்களே. கன்னடால வந்துங்க அந்த படம். ஜிலேபியை புளிஞ்சு வச்சுமா. ஏங்க அவ்வளவுதான். டைம் அப். ஓகே ஓகே. சொல்லிடலாம். நீங்களே சொல்றீங்க. காற்றின் மொழி. கொஞ்சம் வா. வருவாரா. ஓகே அடுத்து யார் நீங்களே வரீங்களா? ஓகே உங்களுக்கு. ஓகே. Meaning? मतलब क्या? நான் சொன்னேன்ல. எனக்கு வந்து வடிவேல் மாதிரி இப்படி இருக்கு ஹார்ட். கேர்ளா? ஒருத்த மீசா வர கேர்ள். ஏய் என்ன இது திரும்ப அதே கட் காப்பி பேஸ் வரைஞ்சிட்டு இருக்கா? எவில். ஆஹா. What? Draw here. பேய். சும்மா இவ ஒருத்தி எல்லாத்தையும் எடுத்து No கொடுக்குறோம். action. Only drawing. டெவில். Yes or no. ஆனா உண்மையிலேயே ஒரு நல்ல டிராயர் தான். I mean டிராயர். அரே புரியல இவங்க. Hero. What? Why writing hero? Draw hero. What do you think? I'm Picasso? No, sorry. திட்டுறாங்க. இது வந்து அந்த மூவில யூஸ் பண்ற ஒரு முக்கியமான ஒரு ஹிண்ட் இது. ராட்சசன். இப்போ என்ன 3 பேர் கெஸ் பண்ண போறீங்களா? ஆமா. ரெடியா? ரெடி. பழைய படம். மிடில் விண்டர் நீங்க. ஆக்ஷன்லாம் கிடையாது. ஒன்லி டிராயிங். மேல். Male's neck. Male's neck. பாடி பில்டர். பைசனா இல்ல. What is this? இதுக்கு மேல வர முடியாது. Jim boy. This is special chicken. No talking. Bison. Male, mustache. Bodybuilder. Bulky. Someone who's bulky, is broad. Little. This is the hero of the film. சேதுபதியா? Has 2 kids, 1 son, 1 daughter. Yeah. Window. ஹோட்டல். எண்ணெய் எடுத்து ஊத்தி கடாயில. டைனிங் டேபிளா? டேபிள். ப்ரோ ரப் பண்ணுங்க. ஒரே எல்லா கொடி அழிக்கிறேன். இந்த ரவுண்ட்ல இருந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சரியா? நான் உங்க எல்லாருக்கும் சொல்லணும். You have to read this. I have. ஆனே புடுங்க வேண்டாம். Read. Take arrow, keep it here. அவர் என்னமா சொன்னாரு கேளு. ஜாம்பவான். ஜாம் அவசரத்துல வரைஞ்ச பிரெட் வரைஞ்ச விண்டோவான்னு கேக்குறாங்க. வெல்கம் பேக் டு சத்யா ஏஜென்சிஸ் மற்றும் மில்கி மிஸ் பிரசன்ஸ் பிளாக் ஷிப்ஸ் 2020. சாரி நான் 2020. சரி ஓகே. ரேபிட் ஃபயர் டப் டப்னு போறோம் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திஸ் ஆர் தட். இதுவா அதுவா அப்படி கேட்பேன். அது சொல்றீங்க, அதுக்கு ரீசன் சொல்றீங்க. அப்படியே போயிடலாம் ஓகேங்களா? ஆனா பிரச்சனை உங்களுக்கு பிஜே ஆர் ஆக்டிங்? எதனால? எல்லாருக்கும் லைஃப் growth வேணும்ல கண்டிப்பா. ஸோ ஆரம்ப காலகட்டம் பிஜே கொண்டு போகிறது ஒரு நடிகர். சூப்பர். இவானா மாடலிங் ஆர் ஆக்டிங்? Acting. டப்டப்னு சொல்லிருக்காங்க. எதனால ஆக்டிங்? வை? Because I think we have only one life, and as an actor you can live different characters and professions and a lot of different lives in one life. One director you want to work lifetime? One director? No, I want to work with all the directors. Anyone, choose one. Safety side. Choose one. Your dream. One director that I want to work entire lifetime. No. Then? You need to work once in your lifetime. Quit பண்ணி போக போறியா இண்டஸ்ட்ரி விட்டுட்டு? Maniratnam sir. Actor, hero. Rajin. நான் சொல்ல மாட்டேன். அது நடிச்சாச்சுல. Present sir is there. Madhavan sir. Vijay Sethupathi sir. Okay then. Social media, cinema. இத நீ ரெண்டுல உஷாரா பதில் பண்ணு. ஆமா இப்ப சினிமா போயிட்டா அப்ப அங்க தான வந்தேன்னு கேட்பாங்க. ஆமா சோஷியல் மீடியானா அப்ப சினிமா போய் நீ தலகடத்துல ஆறியான்னு கேட்பாங்க. என்ன கேப்பீங்க? கண்டிப்பா வாய் விட்டு நானே கேட்பேன். சோஷியல் மீடியா தான் எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இல்ல சோஷியல் மீடியா இங்க இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சினிமா பிடிச்சிருக்கு ரொம்ப. அது ஓகே பதில். சும்மா சூஸ் பண்ணிட்டு அதுக்கு ரீசன் சொல்லிடலாம். சினிமா. எதனால? அதுதான் இங்க வரதுக்காக தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நினைச்ச இடத்துல இப்போ நிக்கிறேன். சூப்பர்.
உங்களுக்கு பனிவிழும் இரவு அந்தரன். அந்தரன். அந்தரன் எதனால? நம்ம நிறைய மூவிஸ் பார்த்துருப்போம். எனக்கு அந்தரன் பண்ணும்போதும் சரி, அதை பற்றி பேசும்போதும் சரி, நெக்ஸ்ட் என்ன வருது நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அது கெஸ் பண்ணாலுமே அது வந்து ராங் கெஸ்ஸாக தான் போகும். ஸோ எனக்கு அந்தரன் ஸ்பெஷல். ஓகே, சூப்பர். சின்ன தம்பி, இது ஒரு காதல் கதை. ஐயோ, ரெண்டுமே ரொம்ப க்ளோஸ் ப்ரோ. ஆமாம், ஏதாவது ஒன்று சின்ன தம்பி தான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் நான் 10 வருஷம் சினிமா கேப் எடுத்தேன். 10 இயர்ஸ் கேப் எடுத்துட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய ரீஎன்ட்ரி. அதை நான் பண்ணாமல் தான் பெரிய தப்பு நடந்திருக்கும். ஒரு பெரிய நிறுவனத்தோட பெஸ்ட் ஆக்டரோட கோல்டு மெடல் எனக்கு கிடச்சிச்சு. இப்போ பெரிய கோல்டு மெடல் இருக்குல்ல, அந்த கோல்டு மெடல் கிடச்சிச்சு. என் ஒய்ஃப் கன்சீவ் ஆனாங்க, எனக்கு ட்வின்ஸு. இது எல்லாமே அமைஞ்சது சின்ன 2000 இதில் தான், அந்த இயரில் தான். அது மறக்க முடியாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த இதுதான் முக்கியம். சல்மான் கான் பிரஜின். இல்லை இருந்த இதுக்கு I have never worked with Salman sir, so Prajin. பாத்தியா? வா, சல்மான் கானே மசில் முக்கியம் இல்லடா, மனசு தான் முக்கியம். அவ்வளோதான். கசின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களோட குடும்பங்களை பார்த்து நிறைய பார்த்துருக்கோம். எப்போ பார்த்தாலும் இதுதான் நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும். சே, எப்படி இருக்காங்களே அப்படின்னு கண்டு வச்சிருப்போம் நாங்களே. எப்போ பார்த்தாலும் அந்த ஃபேமிலியோட இருக்கிறது, அந்த பாண்டிங். இதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு போவோம். கசின்ஸ் ஆர் ஃபேமிலி, கசின்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். கசின்ஸ் போறீங்க, சூப்பர். ஸோ அந்த பாண்டிங் சொல்லுங்களேன். உங்களுக்கு நிறைய பேர் இருக்கீங்க, யாரும் தெரியாது. பட் உங்கள் ஃபேமிலி, உங்கள் சப்போர்ட்டு, உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கான சப்போர்ட், இதெல்லாம் எப்படி இருக்கு? நாங்கள் 4 பேர் பசங்க. அம்மாவுக்கு 4மே பொண்ணு தான். ஓகே. ஸோ எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 4 பேருமே கேர்ள்ஸ். அப்போல்லாம் உங்களுக்கு தெரியல, பையன் இருந்தால் தான் அது அந்த மாதிரி. ஸோ எப்போவுமே எங்கள் மேலே ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும் எல்லாருக்குமே ஊரில். அதை வந்து எங்கள் அப்பா கொஞ்சம் கூட பொருட்டாவே மதிக்க மாட்டார். இன்னமும் சொல்லுவார், எனக்கு ஒரு 5ஆவதும் பொம்பளை பிள்ளையாக பிறந்து தான் நான் வளர்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடுத்து தான், நம்மளோட சிப்ளிங்ஸ் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப 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 ரொம்பவே லக்கி. ஸோ அதனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கட்டானாலும் என்னோட அக்கா எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அதனால சிப்ளிங்ஸ், கசின்ஸ் ஃபார் எவர். மூவிஸ், வெப் சீரிஸ். மூவிஸ் வெப் சீரிஸ் எதனால? எதனாலன்னு இல்லை, எனக்கு பர்சனலாக மூவிஸ் நிறைய பண்ணணும்னு ஆசை. அது வெப் சீரிஸ் பண்ணால் தப்பு அப்படின்லாம் இல்லை, எனக்கு மூவிஸ் பிடிக்கும். பர்சனலி பிடிக்கும். ஏதாவது ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்களா? அதை ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்திருக்கோம் நாங்கள். பாய்களா கிட்ஸ்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேன். இல்லை ஆக்சுவலாக வந்து நான் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கேட்டப்போ கிட்ஸா சாண்ட்ரான்னு கேட்டதை நான் சொன்னது சாண்ட்ரா தான் சொன்னேன். இங்கேயும் மாற்றி சொல்ல மாட்டேன். கிட்ஸு வந்து உண்மையில் 2 கண்ணில் எந்த கண் முக்கியன்றது கரெக்டு. பட் இருந்தாலும் நான் சாண்ட்ராவை சொல்லுவேன். ஏன்னா என் லைஃப்பை மாற்றினது ஒரு கொஸ்டின் மார்க்லேருந்து ஒரு நல்ல ஒரு ட்ராக்காக மாற்றினவங்க தான். அது மூலமாக எனக்கு எல்லாமே நடந்திருக்கு. ஆப்வியஸாக நான் இவங்களை சந்தோஷம் பார்த்துட்டேன், என் கிட்ஸ் எனக்கு சந்தோஷம் பார்த்துப்பாங்க. எனக்குமே நிறைய அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ஒரு வாட்டி நீங்கள் உங்களோட பேர் தூக்கிட்டு போகும்போது அவங்க சப்போர்ட் பண்ணதாக இருக்கட்டும், இப்போ அவங்க ப்ரொமோஷன் கூட வரதாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்குமே நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். சே, இதாண்டா வாழ்க்கை, இப்படி இருக்குன்ற அந்த மனுஷன் வாழ்ற வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். எனக்கு சுற்றி போட்டுக்கோங்க உண்மையில சொல்ல. நிறைய பேர் இருந்துட்டு கேள்வி கூட இல்லைண்ணா, இதுக்கு இந்த ஒரு ஆன்சருக்காக அந்த கேள்வி கேட்டாங்க. ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஜார்க்கண்ட், சென்னை. சொல்லுங்க. From Jharkhand to Chennai. Yeah, no, from Jharkhand to Chennai came. Now choose one. I love Chennai, but no, only one answer. தோனியே மேட்ச் ஆடிங்க தான் வராரு. ஆமா. Hey, you can't choose, yeah. That's not fair. That is around, yeah. சொல்லியா? Sandra kids, think about him. Now Chennai. I think I'll choose my new home. Chennai. Why Chennai? Which place you love the most in Chennai? Which dish, food you loved in Chennai? I like ghee karam idli a lot. What? Podi idli, yeah. I really like that. And which place? Yeah. I really like the beaches in the ECR side. ECR side. Okay. Yeah. அவ்வளவுதான் எடுத்து விட்டாங்க. கேளுங்க காரைக்குடியா பெங்களூரா? இந்த ஊரை விட்டு சொல்லுங்க. நினைச்சேன் நீங்கள் அவங்க கேட்கும்போது எல்லாமே கொத்துறது தானே, ரொம்ப கஷ்டம் தான். நேட்டிவ் லைக் ஒன்லி சென்னை, காரைக்குடி, காரைக்குடி நேட்டிவ். என்ன வந்து சொல்லுங்க. கஷ்டம் தான். I know your feeling. இல்லை ஏதாவது ஒன்று இருக்கும்ல. இப்போ பெங்களூர் போயிருந்தாலும் அங்கே ஏதாவது ஒரு பொருள் அதனால பிடிச்சிருந்துருக்கும். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பெங்களூர் தான். ஆமாம், ப்ராப்பர் பெங்களூர் பாண்ட். காரைக்குடி பிடிக்காம சொல்ல வரேன். இல்லை காரைக்குடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி இப்போ ஊரில் மேரேஜ் பண்ணாலுமே எல்லாருக்குமே ஊரில் தான் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஊரில் தான் நடக்கும். அதனால காரைக்குடி நேட்டிவ். உங்களுக்கு கிட்ட கேள்வி கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியா, சினிமா, நீங்களும் அதனால சினிமா தான் அதே மாதிரி தான் சொல்லுங்க. இருந்தாலும் இல்லை
அதுதான் பிடிக்கும், அதுதானே சொல்ல முடியும். அதுக்காக தான் வந்தோம் நம்ம. ஓகே, திஸ் ஆர் தட் நம்ம வந்து நல்லபடியாக முடிச்சிட்டோம். தமிழ் பாய்ஸ் ஆர் ஜார்க்கண்ட் பாய்ஸ் சும்மா கேட்பாங்க. எஸ், வெரி ஸ்வீட். No boys, men. ஓகே ஓகே, தமிழ் மென்ஸ் ஆர் ஜார்க்கண்ட் men. பாய்ஸ் வந்து மென்னா வராங்க. அவ்வளோதான். I don't think the place will decide. Okay. The person Place is not one of the qualities. The character of the person is. So what should be the quality? Qualities of a boy to marry Ivana. 5 points. 5 points. 2 points. Somebody I can absolutely be crazy with. Somebody I can laugh with, and somebody who's very respectful towards me, and someone who pampers me. Pampers you. Okay. Yeah. Super. அதுக்கே ஓகே, சூப்பர். Thank you. படம் பெருசாக இருக்குது, சூப்பராக பயங்கரமாக இருக்குது. ஸோ மக்களே இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ரீசனையும், உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சோ அந்த கேமரா பார்த்து ஒருத்தர் அப்படியே சொல்லிட்டே வந்துருங்களேன். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். 26ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஒரு பல வருஷமாக வந்து போராடி எல்லாருக்கும் அந்தரனுக்கு பின் பிக் பாஸுக்கு முன் பின்னு இருக்கும். எல்லாருக்கும் ஒரு செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கும் வாழ்க்கையில். ஸோ ஒவ்வொரு படமும் பெருசாக்கணும், பிஸ்னஸ் பெருசாக்கணும் நம்ம யோசிச்சுட்ருக்கோம். அதில் இந்த படம் எனக்கு பெரிய படம் தான். உண்மையில் இதுக்கப்புறம் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பப்ளிக்கிட்ட ஒரு படத்தை போய் எப்படி சேர்க்கறது நம்ம வந்து மார்க்கெட்டிங் யோசிச்சுட்ருப்போம். அது இந்த படம் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டிருக்கு. ஒரு படத்தை வந்து ஓடுதா இல்லையான்னு நம்மக்கிட்ட மக்கள்கிட்ட இருக்குது. ஒரு படத்தை வந்து எடுத்து தெரியப்படுத்துறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அது நம்ம பண்ணலாம், நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் சொல்லுவோம். அதில் எங்கள் டீமாகவும் சார்பாகவும் பல மார்க்கெட்டிங் ஆங்கிளில் நாங்கள் போய் சேர்த்துருக்கோம். இனி ஆடியன்ஸ் உங்ககிட்ட இருக்குது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத ஒரு கிளைமேக்ஸும் ப்ரீ கிளைமேக்ஸும் ஒரு நீட்டான ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர். இப்போ த்ரில்லரில் வந்து நிறைய பிளட்டு பார்க்கலாம், நீங்கள் சுடலாம், ரொம்ப சின்ன குழந்தைங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இப்போ கார்டெலாம் சென்சரில் போடுவாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு படம் பண்ண முடியுன்றதுனால ஒரு நல்ல த்ரில்லராக பெரிய ஹிட்டான படங்கள் துருவங்கள் 16, ராட்சசன் பேட்டர்ன் வகையில் ஒரு வித்தியாசமான முயற்சியை நாங்களாம் டீமாக சேர்ந்து முயற்சி பண்ணியிருக்கோம். தயவுசெய்து படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். எப்பவுமே ஒரு நல்ல படம் வந்து மக்கள் வந்து விட்டதே கிடையாது. மவுத் பப்ளிசிட்டி தான் எனக்கு தேவை. இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு, படம் பிடிச்சிருக்கோ பிடிக்கல எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த படம் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும், பெரிய நம்பிக்கை இருக்குது. நான் உங்களில் ஒரு ஆளாக தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அன்பேஷன். நிறைய பேர் பேசும்போது என்னடா இவ்வளோ பேசுகிறான்னு நம்ம தோணும். ஆனால் நீங்கள் பேசும்போது அந்த ஜேர்னி கரெக்டாக வந்துட்டு போகுது. இவர் பேசுறது எல்லாமே உண்மை தானே, இதெல்லாம் பார்த்து வந்திருக்காரு. யாருக்குமே வந்து என்ன இவர் பேசுகிறார் அப்படின்னு இல்லாமல், ஆனால் இது எல்லாமே அவங்க உணர்ந்தவங்க எல்லாருமே தெரியும் அது எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்றது. சூப்பர். தேங்க்யூ. Yes, it's your turn. Vanakkam, thank you for having us and seeing us, and please go and support us and enjoy our film Andaran on 26 June near theaters, and please give us all your love and support. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து யூஸ்வலி எல்லா க்ரைம் த்ரில்லர்லையும் இது ஹீரோ வந்து வில்லன் அடிக்கிறது, வில்லன் வந்து ஹீரோ அடிக்கிறது, இந்த மாதிரி காமனாக நார்மலாக தான் இருக்கும். அதை விட கொஞ்சம் புதுசாக முயற்சி பண்ணியிருக்காங்க வித் குட் சோஷியல் மெசேஜ். வந்து போகிற எல்லாருக்குமே ஒரு பர்சனல் கனெக்ஷன் இந்த மூவியோடு இருக்கும். ஸோ அதுதான் எங்களோட சக்ஸஸுமே. கண்டிப்பாக வந்து மூவி பாருங்கள். உங்களோட ₹1 கூட நாங்கள் வேஸ்ட் பண்ண விட மாட்டோம். சீட் ஏஜில் உட்காந்தா கண்டிப்பாக நீங்கள் மூவி பார்ப்பீங்க. ஸோ 26 ஜூன் மறக்காமல் நியர்பை தேட்டர்ஸில் போய் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்தரன் படம் வந்து என்னன்னா, இது வந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறீங்களோ எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. அந்த படம் இப்படி இருக்கும், லவ், இது த்ரில்லர். ஒரு ட்ரைலரை பார்த்து நமக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்கும். ஸோ எந்த கெஸ்ஸுமே இல்லாமல் போங்க. அதில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே இருக்கும். அதில் லவ்வாக இருக்கட்டும், த்ரில்லராக இருக்கட்டும், நெக்ஸ்ட் என்னங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்லே தான் போகும். அண்ட் தென் கிளைமேக்ஸ் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஓகே இதுதான் பாயிண்ட் அப்படின்னு புரியும். ஸோ மறக்காமல் 26 தேட்டர் போய் பாருங்கள். அண்ட் தென் ஒரு ஆர்டிஸ்ட்டாக எனக்கு இந்த படம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஒரு நல்ல படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ஸோ அதுதான் எல்லாரும் சொன்னாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க, நானும் சொல்லிடுறேன். ஆனால் உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு டீம் கூட நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்றபோது. நீங்கள் ப்ரொமோஷன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருமே பிளாக் ஷிப் சார்பாக இந்த படம் நல்லா போகணும். இதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு இல்லாமல் இன்னும் இன்ஃப்ளூன்சர்ஸாக இருக்கட்டும், புது ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்களே வச்சு பண்ணி ஒரு டெபியூட் ஹீரோயினை வச்சு பண்ணி ஸோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ June 26 எல்லாரும் போய் தேட்டரில் போய் பாருங்கள். கண்டு படம் பயங்கரமாக இருக்கும், த்ரில்லராக இருக்கும். உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தரணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ. சத்யா மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் 2020 டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் சத்யாவில் குலுக்குலி ஏசி ஆஃபர் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் பவர்ட் பை அன்னமால் இன்ஸ்டிடியூட். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. வென்யூ பார்ட்னர் ரிகோ பேங்க்வெட்ஸ்.